ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான மாசான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆறுமுகம் பைரவியை கூப்பிட்டுக்கிட்டு பைரவியோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக பெங்களூர் வந்திருக்காங்க. பெங்களூரில் இருக்க பைரவியோட ஃப்ரெண்டுங்க எல்லாருமே ஆறுமுகத்தை பைரவி வீட்டு டிரைவர்னு நினச்சிட்டு நிறைய வேலையெல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆறுமுகம் பைரவிக்காக எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குற பைரவி ரொம்பவுமே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போ எல்லாரும் சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க. அப்போ ஆறுமுகம் நீ ஃப்ரேம்குள்ளார நிற்கிற ஓரமாக நில்லுன்னு சொல்கிறாங்க. அதை பார்க்குற பைரவி ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆறுமுகம் ஓரமாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுக்கிறாரு. இப்போ பார்த்தா ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த பேங்க் மேனேஜர்னு சொன்னவங்க பைரவி மேலே கையை போடுறாங்க. மறுபடியும் அவங்க கையை எடுத்து விட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஆறுமுகம் ரொம்பவுமே கோவப்படுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தா நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி பைரவி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஆறுமுகம் அந்த பேங்க் மேனேஜரை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க கோவப்பட்டு ஆறுமுகத்தை அடிச்சிடுறாங்க. இப்போ ஆறுமுகம் அப்படி கீழே விழுந்துடுறாரு, அவமானப்படுத்துகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் எங்களோட கல்ச்சர் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இதெல்லாம் வரும்போதே பைரவி பார்த்துடுறாங்க. வந்ததுமே நேராக அந்த பேங்க் மேனேஜரை அற விட்டுட்டு இவன் இந்த மாதிரி ஹராஸ் பண்ணி இந்த மாதிரி நடந்துக்கிறான், பொது இடத்துல இப்படி நடந்துக்கிறான்னா தனியாக இருக்கிறப்ப என்ன மாதிரி நடந்துக்குவான், இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் நாகரிகமே கிடையாது. இதை தட்டி கேட்டது ஆறுமுகம் படிக்காத ஆளாக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடக்கணும் அவனுக்கு தெரியும்னு சொல்லி செம்ம சூப்பராக பேசிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஆறுமுகத்துக்கு சொல்லவா வேணும், எப்பவும் போல் அழகாக கண்ணத்தில் குழி உழுவுற மாதிரி பப்ளியாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கார் அமைதியாக. இப்போ தான் பார்த்தோன்னா பைரவி ஆறுமுகத்தோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டே காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் போட்டுக்கிட்டு பைரவிகிட்ட உங்கள் மனசெல்லாம் மாறிடும் அப்படிங்கிறாங்க. வழக்கம் போல இவங்களுக்குள்ளார ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை நடக்குது. நம்ம ஆறுமுகம் அழகுலேயும் அழகுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சிரிச்சா கன்னத்தில் சூப்பராக குழி விழுவும், சூப்பராக அதே மாதிரி அந்த ஒரு குழந்தைத்தனமாக பேசுகிறாரு. பைரவியும் பார்த்தா மனசுக்குள்ளார நிறைய ஆசை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் மென்டல் குரூப்லாம் உட்காந்துருக்காங்க. சிந்து காஃபி போட்டு கொண்டு போய் மகா கிட்ட கொடுக்குறாங்க. என்ன காஃபிலாம் கொடுக்குறா, துணி மடிச்சு வைக்கிற, அத்தனை கூப்பிட்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்து சுட சுட ஊற்றுறாங்க. கரெக்டாக அவங்க தம்பி மாட்டிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாக போகுது அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தா அங்கே அதாவது அந்த அன்னபூர்ணி அவங்களாம் உட்காந்துருக்காங்களா அந்த இடத்துக்கு போய் காஃபி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ எங்கே டாக்டர்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கிளம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் சிவா வராரு. வரும்போதே பார்த்தா கழுத்தில் பிளாஸ்டர் ஒட்டியிருக்காரு. என்ன எதுன்னு சொல்லி இப்போ அன்னபூர்ணி விசாரிக்கும் போது கழுத்து சுலுக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட நீ போய் எப்படி ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன், ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது தான் இப்போ சிந்து இருந்து சொல்கிறாங்க, நான் கழுத்தில் அந்த இதெல்லாம் நீவி விடுவேன், எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அன்னபூர்ணி சொல்கிறாங்க, ஆமாம் சிந்துவோட அப்பா சத்யராஜை சொல்லியிருக்காங்க, அதனால் நீ வா நீவிக்க, சிந்து கரெக்டாக நீ விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணி கூப்பிட்டதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் இப்போ சிவாவால் ஒன்றும் சொல்ல முடியல, சரின்னு சொல்லி வந்துடுறாங்க. இப்போ பார்த்தா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளார அதாவது ரூம்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த விளக்கில் என்ன எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பார்த்தா இந்த பக்கத்து மென்டல் குரூப்லாம் உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூம்குள்ளார கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க சிந்து சிவாவை பார்த்துக்குவாங்க, நீங்கள் வா தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு, அதாவது சிந்துவோட அப்பா இருக்காங்கல்ல, சிவாவோட அப்பா இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் இவங்க ரூம்குள்ளார போகிறது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா மென்டல் குரூப் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சிந்து சிவாவுக்கு அந்த சுலுக்க நீவி விட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.